சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே எல்லாத்துலேயும் ஜனநாயகம் இந்தியா அளவுக்கு பெருசாகவும் முக்கியமானதாகவும் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது ஒரு ஃபுல் ப்ரூஃபாகவும் மிகவும் வலிமை வாய்ந்ததாகவும் இவ்வளோ நாட்கள் இருந்திருக்கு. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஸ்தம்பித்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் மற்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டாக வைத்திருக்கின்ற ஓட் நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீது, எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு சந்தேகத்தை வலுவாக வைக்குது. இது காங்கிரஸ் உடைய பிரச்சனையா, இல்லை டிஎம்கே உடைய பிரச்சனையா, இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பிரச்சனையா, இல்லை கம்யூனிஸ்ட் உடைய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது இந்தியாவுடைய ஒவ்வொரு ஓட்டருடைய பிரச்சனை, ஒவ்வொரு வாக்காளருடைய பிரச்சனை. இங்கே நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியாது. உங்களுடைய ஓட்டை வேற ஒருத்தர் வேற ஒரு ஊர்ல இல்லை உங்க தொகுதியில பக்கத்து தெருவில் பக்கத்து பூத்தில் போடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. நீங்க புதுசா ஓட்டரை போட்டு என் பேர்ல 4 ஓட்டர் ஐடியை உருவாக்கி அந்த 4 ஓட்டை உங்க ஆளை வச்சு போட்டு நீங்க எம்பி ஆகலாம், நீங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம் நடக்குது. டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுவோம். டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்தில் நம்ம பெருசாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இந்த பிரச்சனையை பேசுவதற்கான அனுமதியை தர மறுக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம், மோடியுடைய அரசாங்கம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு திமுகவுடைய பிரச்சனையா இல்லை, இது உங்களுடைய ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஓட்டை வேற எவனோ ஒருத்தன் போடுறதுக்கான களத்தை எலெக்ஷன் கமிஷன் அமைத்திருக்கிறது. அது கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே நிலை தமிழ்நாட்டுக்கு வராதுன்றது என்ன கேரண்டி? எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக இருக்கணுமா வேணாமா அப்படின்ற கேள்வியை நாங்கள் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருப்போம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்டிஸ் குரல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஸ்தம்பித்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் மற்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டாக வைத்திருக்கின்ற ஓட் திருட்டை பற்றி தான். இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது பல பேரால், பல நாடுகளால், பல நாட்டு மக்களால் போற்றப்படுவதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் முறையின் மீது, தேர்தல் ஆணையத்தின் மீது, அந்த அம்பையர்னு சொல்லுவாங்க, அவர்களின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை தான். ஆனால் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு இந்த நம்பிக்கையை நசுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா தெற்காசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு தனித்துவமாக இருக்குது. சுற்றி இருக்கிற பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இல்லை ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் ஒரு செக்யுலர் ஸ்டேட்டாக, ஒரு மதசார்பற்ற ஒரு நாடாக கட்டமைத்து, இதில் பல சிக்கல்கள் வந்தாலும் தொடர்ந்து ஒரு 75 ஆண்டுகளாக இது ஒரு செக்யுலர் ஸ்டேட்டாகவும், யாரும் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு, ஹைஜாக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இராணுவ புரட்சியின் மூலமாக ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிய முடியும். பங்களாதேஷில் சமீபத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு நடந்ததை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் ஆப்கானிஸ்தான், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே எல்லாத்துலேயும் ஜனநாயகம் இந்தியா அளவுக்கு பெருசாகவும் முக்கியமானதாகவும் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ இந்தியா ஸ்டாண்ட்ஸ் அலோன். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது ஒரு ஃபுல் ப்ரூஃபாகவும் மிகவும் வலிமை வாய்ந்ததாகவும் இவ்வளோ நாட்கள் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது வந்திருக்கக்கூடிய இந்த சந்தேகம் என்பது அந்த நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீது, எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு சந்தேகத்தை வலுவாக வைக்குது. இது காங்கிரஸ் உடைய பிரச்சனையா, இல்லை டிஎம்கே உடைய பிரச்சனையா, இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பிரச்சனையா, இல்லை கம்யூனிஸ்டுடைய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது இந்தியாவுடைய ஒவ்வொரு ஓட்டருடைய பிரச்சனை, ஒவ்வொரு வாக்காளருடைய பிரச்சனை. இங்கே நீங்கள் ஓட்டு போட்டு
தேர்ந்தெடுக்க முடியாது. உங்களுடைய ஓட்டை வேற ஒருத்தர் வேற ஒரு ஊரில் இல்லை உங்கள் தொகுதியில் பக்கத்து தெருவில் பக்கத்து பூத்தில் போடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. ஒவ்வொரு எலெக்ஷனுடைய ஒரு தொகுதியில் ஒரு ஆளுக்கு 5 ஓட்டு 6 ஓட்டு இருக்குது அப்படின்னா எப்படி அது நேர்மையானதாக இருக்கும்? இங்கேருந்து தான் இந்த கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியிருக்காரு. அப்போ இது ராகுல் காந்தியோடைய பிரச்சனையோ இல்லை டிஎம்கேவுடைய பிரச்சனையோ கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருடைய பிரச்சனை, உங்களுடைய வாக்குகள் திருடப்படுகின்றன. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? கனிமொழி அக்கா பாராளுமன்றத்தில் சொன்ன மாதிரி, நான் எதிர்கட்சியாக இருக்கிறதுல எனக்கு சிக்கல் கிடையாது. ஆனால் அது மக்கள் எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பாக இருக்கணும். நீங்கள் புதுசாக ஓட்டரை போட்டு என் பேரில் 4 ஓட்டர் ஐடியை உருவாக்கி அந்த 4 ஓட்டை உங்கள் ஆளை வச்சு போட்டு நீங்கள் எம்பி ஆகலாம், நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம் நடக்குது. டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுவோம். டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்தில் நம்ம பெருசாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இந்த பிரச்சனையை பேசுவதற்கான அனுமதியை தர மறுக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம், மோடியுடைய அரசாங்கம். இந்த ஓட்டு இந்த எலெக்ஷன் சிஸ்டமின் மூலமாக தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இல்லை வேற யாரோ ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு முறையில் அந்த சந்தேகம் இருக்கிறது. அதை நடத்தக்கூடிய அமைப்பின் மீது, அதனுடைய செயல்பாட்டின் மீது சந்தேகம் இருக்கிறது. அதுக்கான எல்லா டேட்டாவும் டாக்குமெண்ட்ஸையும் காட்டி தான் இதை வைத்து விவாதம் செய்யலாம் அப்படின்னா அதற்கு தயாராக இல்லை. மாறா எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு திருட்டு போயிடுச்சுன்னு நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் புகாரை கொடுக்குறீங்க, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தா யாரோ எங்கள் வீட்டிலேருந்து திருடிட்டு போயிட்டாங்க, எங்களுடைய நகையை காணோம் அப்படின்னு ஒரு புகாரை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்? அந்த புகாரை வாங்கிட்டு விசாரிக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுது எலெக்ஷன் கமிஷன்னா, புகார் கொடுத்தவர் ஒரு அஃபிடவிட்டை கொடுக்கணும். ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செஞ்சாதான், பிரமாண பத்திரம் கொடுத்தாதான் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வெளிப்படையாக கொடுத்த புகாரை கூட விசாரிக்க தேர்தல் ஆணையம் தயங்குகிறது. அப்படின்னா இதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் வெளிப்படையாக தெரியுது. இதை நம்ம திரும்பவும் சொல்கிறேன், ஒரு திமுகவுடைய பிரச்சனையா இல்லை, இது உங்களுடைய ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஓட்டை வேற எவனோ ஒருத்தன் போடுறதுக்கான களத்தை எலெக்ஷன் கமிஷன் அமைத்திருக்கிறது. அது கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதே நிலை தமிழ்நாட்டுக்கு வராதுன்றது என்ன கேரண்டி? எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக இருக்கணுமா வேணாமா அப்படின்ற கேள்வியை நாங்கள் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருப்போம். தொடர்ந்து இது சம்பந்தமான அப்டேட்ஸ் வர உங்ககிட்ட இந்த கருத்துக்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.